ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நான் வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சில காரியங்களை நீங்கள் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். முதலாவது நாம் இயேசுவிடம் இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி, அவர் ஒரு ரோல் மாடல். அவர் எப்படி ஆராதித்தார், எப்படி ஜெபித்தார், எப்படி ஜனங்களோடு அவர் பழகினார், அவருடைய உபதேசங்கள் எப்படி இருந்தது, ஆண்டவருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட காரியங்களையும் நாம் வாசித்து தியானித்து இயேசுவிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசுவோட வாழ்க்கை பாடமே, அவருடைய அனுபவம், அவருடைய அந்த முன்மாதிரியான அவருடைய அடிச்சுவடுகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இளைப்பாறுதலை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ இயேசுவிடம் இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி, சும்மா கேட்கிறது வேற, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கேட்கறது வேற. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் லேர்ன் பண்ணணும்னு விரும்புகிறார். நாம கேட்கிறது மட்டும் இல்ல, நிறைய காரியங்களை, அவருடைய உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய நாவு கல்விமானி நாவாய் மாறும். உங்களுடைய செவிகள் எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்குதோ, உங்களுடைய செவிகள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்கிறதோ, அந்த அளவுக்கு உங்க நாவை தேவன் பயன்படுத்துவார். மூன்றாவது நான் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது, நமக்கு வருகிற எல்லா பாடுகள்லையும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து சில குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் சொன்ன இயேசுவிடம் இருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உங்க செவியை தரங்க. மூன்றாவது, ஒவ்வொரு காரியங்கள்ல இருந்தும் சில குணாதிசயங்களை பில்டப் பண்ணுங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.